5 நிமிஷத்தில் நம்மளால் என்ன சமைக்க முடியும் தெரில. ஒரு சேனலில் முழுக்க முழுக்க 5 மினிட் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஆமாங்க, அவங்களோட சேனல் நேமும் 5 மினிட் குக்கிங், ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் தான். ஆனால் அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட வீடியோவில் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காய்கறி நறுக்கிற சத்தமாக இருக்கட்டும், அவங்க சமைக்கிற குக்கிங் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இதை மட்டுமே கேப்சர் பண்ணி வேறு லெவல் குவாலிட்டியில், வேறு லெவல் எடிட்டிங்கில் வீடியோஸை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களோட டைட்டில், அவங்க டைட்டிலை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்காக அவங்க வீடியோ போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணால் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தமிழா தமிழச்சி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக, சேஃபாக, நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நிறைய பேர் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ, திருச்சியில் தானே ப்ரோ இருக்கீங்க, ஏதாவது நர்சரி வீடியோ போடுங்க ப்ரோ, ஏதாவது பிளான்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பூச்செடி வாங்குகிறோம், இல்லை மரக்கன்று வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு நர்சரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும் கரண்ட்டில் என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னு. ஸோ எதுக்குமே வந்துட்டு டைம் கிடைக்கல. பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரி, ஒரு நர்சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எல்லாருக்குமே தெரியும். சத்திரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி மாம்பழச்சாலை அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிளான்ஸ் நர்சரிக்கெலாம் நான் இன்றைக்கி போகலங்க. ஸோ நர்சரி வீடியோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போடுறோம். இந்த ஏரியாவில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு நர்சரியை நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷமாக அந்த இடத்துலையே தான் இருக்குது. ஸோ ஏன் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நர்சரி, அதாவது தெரிஞ்ச நர்சரினா இது வரைக்கும் நான் அங்கே போனது கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷனும் கிடையாது. அதையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். சரி, ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது, அது ரொம்ப சின்ன நர்சரி தான். ஒரு சென்ட்டு இல்லை 1.5 சென்ட் அளவுக்கு தான் வந்துட்டு அந்த நர்சரியே இருக்கும். சரி, இந்த மாதிரி சிறு தொழில் முதலாளிகளை போய் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு இந்த ஒரு நர்சரி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ காவேரி பாலத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சமாவது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க. சுத்தமாக இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா ஓரளவுக்காக தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல மாதமாக காலியாக இருந்த இடம் இன்றைக்கி தான் ஏதோ ஓரளவுக்காக தண்ணி பார்த்துருக்கேன் நான் இந்த பாலத்தில். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாம்பழச்சாலை ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஸ்ரீரங்கம் போகிற வழி லெஃப்ட், நீங்கள் இதில் திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த நர்சரி வந்துட்டு இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நர்சரி வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கீங்க, பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நர்சரிக்கு போய் வாங்கிக்கோங்க. இந்த நர்சரிக்கு பக்கத்துலேயே பெரிய நர்சரியும் 1-2 இருக்குது. அதையும் வந்துட்டு கூடிய சீக்கிரமே நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நான் இங்கே மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நர்சரியோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு இதுதான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் வாளிங்கெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் மாடித்தோட்டம்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். ஹேங்கிங் பார்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. அதாவது தொங்கும் தொட்டி கூட நிறையா விதவிதமான டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. மாஸ்கை கழட்டிட்டேன்னு கழிவு ஊற்றாதீங்க மக்களே. சரி, சுற்றி பசுமையாக தானே இருக்குது, கொரோனாலாம் வந்தால் கண்டிப்பாக திருச்சி ஓடிடும் அப்படின்ற தைரியத்தில் தான் கழட்டிட்டேன். சத்தியமாக மூச்சே விட முடியலங்க, போட்டு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதனால தான் மாஸ்கை கழட்டிட்டேன். 50 ரூபாயில் இருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ஒவ்வொரு விலைகளில் ஒவ்வொரு சைஸில் வந்துட்டு பூத்தொட்டிகளை வந்து வச்சுருக்காங்க. தொங்கும் தொட்டி, அதுலேயே வந்துட்டு நிறைய விதவிதமான டிசைன்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தொட்டிலாம் தேவைப்படுதோ, நீங்கள் வீட்டு தோட்டம் போடணும்னு நினச்சாலும் சரி, இல்லை மாடி தோட்டம் போடணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொட்டிகளை வாங்கிக்கலாம். மண் முதற்கொண்டு இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ மண் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து மரக்கன்றுகள், விதவிதமான பூச்செடிகள், மூலிகை செடிகள் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. காய்கறி விதைகளும் வந்துட்டு இவங்ககிட்ட கிடைக்கும்.
நான் இருக்கிறது திருச்சிங்க. என்னோட ஊர் வந்து திருச்சி தான். ஸோ இப்போதைக்கு வெளியூர்லாம் போக முடியாத காரணத்தினால, ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற நர்சரீஸ், ஷாப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் விளாகா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்களும் திருச்சியா இருந்தீங்க, உங்க ஏரியா பக்கத்தில இந்த மாரி ஏதாவது நர்சரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அவங்களையும் ஒரு வீடியோவா நம்ம எடுத்து போடலாம். ஏன்னா, இந்த மாரி சின்ன சின்ன நர்சரீஸ்லாம் வந்துட்டு நெறைய பேருக்கு வந்துட்டு தெரியறதே இல்ல. இருக்கு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கும் வந்துட்டு விளம்பரம் பண்ற அளவுக்கு வசதியும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவங்கள நம்ம ஊக்கப்படுத்தியே ஆவணும். இந்த நர்சரியில நாட்டு மரக்கன்றுகளும் இருக்கு. ஒட்டுக்கன்றுகள்னு சொல்லக்கூடிய அந்த வீணா போன ஹைபிரிட் மரக்கன்றுகளும் இருக்கு. ஆனா மக்களே தயவு செஞ்சு அந்த ஹைபிரிட் மரக்கன்றுகள்லாம் நீங்க வாங்கவே வாங்காதீங்க. அத நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா விதை இல்லாதது விளங்காதுங்க. அதனால லேட்டா நமக்கு பழங்கள் காய்ச்சாலும் தயவு செஞ்சு நாட்டு மரக்கன்றுகளே வாங்கி நடுங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் மரக்கன்றுகள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இந்த நர்சரியில. ஏன்னா ஒரு மரக்கன்று ரூ. 30 அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு மரக்கன்றுகள் வெறும் ரூ. 7க்கே வந்துட்டு கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து திருச்சியிலேயே வந்துட்டு ஒரு நர்சரியில கிடைக்குது. அதுவும் எங்க இருக்கு அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனல்ல விளாக்ஸ் மாதிரியான வீடியோஸும் நெறைய வந்துட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் வேற என்னென்ன டிஃப்ரெண்ட் விளாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷனையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்க குடுத்துருங்க. வீடியோ புடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.